Good evening, friends. Welcome to Eastern Academy. And we are into embedded system programming, week 1, day 2, and session 2. And the last session 1, we have discussed about embedded system. What is that? Embedded electronics. And இப்போ நம்ம சி ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஏன் சி ப்ரோக்ராமிங் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் போன செஷன். பிகாஸ் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னா கம்ப்யூட்டர் இருக்கு. அதனால இப்போ எலக்ட்ரானிக்ஸ் முக்கியம்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் முக்கியம். நான் ஏன் சி ப்ரோக்ராமிங்னு அப்புறம் சொல்றேன். அதாவது அது போக சொல்லிட்டு வரேன் ஒவ்வொன்றா. சி வேணுமா? சி உங்களுக்கு தெரியும், நிறைய இருக்கு. சி பிளஸ் பிளஸ், ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், இல்லைங்களா? அது ஏன் சியை மட்டும் நம்ம எடுத்தோம், எதுக்கு சி முக்கியம் எலக்ட்ரானிக்ஸ்க்கு அப்படிங்கிற வார்த்தைகளை அப்புறம் சொல்றேன். கம்ப்யூட்டர் தான் உள்ள இருக்குல்ல சார், அப்ப நான் எந்த ப்ரோக்ராம் வேணா பண்ணலாமே, தப்பே கிடையாது. லெட் மீ பி ஹானஸ்ட். நீங்க எம்பெடெட் சிஸ்டத்துக்கு பைத்தான்லயும் பண்ணலாம், சி பிளஸ் பிளஸ்லையும் பண்ணலாம், ஜாவாலையும் பண்ணலாம். சில தான் பண்றது கட்டாயம் கிடையாது. தேர் இஸ் நோ ரூல் ஒன்லி ஃபார் சி. பட் என்ன அட்வான்டேஜ் சீல பண்ணா அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு அப்புறமா. ஏன் நம்ம சீல பண்றோம் அப்படிங்கிற நமக்கு தெரியணும். இல்லைன்னா ஆல்வேஸ் குழப்பமா இருக்கும். கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுட்டே இருக்கணும். அப்பப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சொல்றோங்க அது. சரிங்களா? அதான் நம்மளோட நோக்கமே. கொஞ்சம் கொஞ்சமா பதில் சொல்லிட்டு இருக்க போறோம். சரிங்களா? இப்போ we'll get into the board. As usual நம்ம போர்டுக்கு போயிடலாங்க. ரொம்ப சின்ன கான்செப்ட் தாங்க இருக்குது. நம்ம அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். we have a board. The boardல you have so many lines. லைன் 1ல இருந்து லைன், let us say இங்க 8 லைன் இருக்கு. 8 லைன் இருக்கு. இங்க is a guy called James. நான் என்ன இதுல இந்த இடத்துல இது நம்பர் 1, 5 to number 1, 6 to number 2, number 1 plus number 2 equal to number 3. Print, display, number 3. போட்ட ஜேம்ஸ் என்ன பண்ணாரு, உடனே அப்படியே மாத்தினாரு. எப்படி மாத்தினாரு? அதுதான் ட்ரிக். அவர் மாத்தினதுதான் ட்ரிக். ஜேம்ஸ் என்ன பண்ணாரு, உடனே அதை ஒரு டேபிள் போட்டார். உடனே ஜேம்ஸ் ஒரு டேபிள் போட்டார் உள்ளுக்குள்ள. டேபிள் என்ன பண்ணாரு, ஆஹா, பணம் என்ன பண்ணிருக்காரு, நம்பர் 1 யூஸ் பண்ணிருக்காரு. நம்பர் 1னா லைன் 1. அது மாதிரி நம்பர் 2னா லைன் 2. நம்பர் 3னா லைன் 3. நான் வேற எதுவும் 3 தான் யூஸ் பண்ணிருக்கேன். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. இப்ப என்ன பண்ணாரு அவர், அதை ஜேம்ஸ் எப்படி மாத்தினாரு, 5 to L1, 6 to L2, L1 plus L2 to L3. He will understand. Then display L3. இப்போ என்ன பண்ணாரு, ஓஹோ, இது லைன் 1, 2, 3, 4. இப்போ உங்களோட கோடு 4 கமாண்ட் இருக்கு. இவர் முதல் கமாண்ட் பாப்பாரு. யாரு? நம்பாளு பாலா. கணேஷ் இந்த மாதிரி எழுதிட்டாரு. பாலா என்ன பண்ணுவாரு, இதை பாப்பாரு. இதை பார்த்துட்டு, ஆஹா, கணேஷ் 5 to லைன் 1, இங்க 5 போடு. தென் 6 to லைன் 2 அண்ட் லைன் 1 plus லைன் 2, 5 6 எடுத்துக்க. 5 5 6 எடுத்துக்க. தென் கூட்டு 5 6 11. Then put the 11 here. Then display L3. So 11 எடு திருப்பி and display பண்ணு எங்க ஸ்கிரீன்ல.
அதே மாதிரி இங்க நீங்க இப்படி கூட எழுதலாம். இப்படி எழுதுக்கு பதிலாக you can say that get line 1, get line 2. அப்ப என்ன பண்ணுவார் அவரு, நம்ம பாலாஜி இவர் என்ன பண்ணுவார், ஜேம்ஸ் இது say that. அதே மாதிரி சாரி get number 1, number 2. இவர் என்ன பண்ணுவாரு, get line 1, get line 2. ஸோ இது அவர் பார்த்தா என்ன பண்ணுவாரு, ஆஹா கெட் லைன் 1னா அப்படின்னா உள்ள கொடு, மேபி ஏ கீபோர்ட் கீபேட் கீபோர்ட் அது வழியா உள்ள வாங்கிப்பாரு. யாரு, நம்ம இவரு பாலாஜி பாலாவில். இது புரியுதா உங்களுக்கு? அதாவது ரொம்ப சிம்பிள், இவ்வளவுதான் மொத்தமே. இதுக்கு பேர் தான் ப்ரோக்ராம். இதுக்கு பேர் தான் ப்ரோக்ராம். 1 by 1 பண்றதுனால இவர் ஒவ்வொன்றா தான் பண்ணுவாரு, ஜம்ப்லாம் பண்ண மாட்டாரு, ஒவ்வொன்றா பண்ணுவாரு. இவ்வளவுதாங்க மொத்தமே. ஆனா இதை எப்படி எழுதலாம்? இப்ப நமக்கே மொழி இருக்கு இல்லையா, எதுக்கு இவ்வளவு மொழிகள், உலகத்து ஃபுல்லா ஒரே மொழியா வச்சுக்கலாம் இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க, இல்ல என் தமிழ் மொழி என்னோட கலாச்சாரம், கர்நாடக மொழி கர்நாடக கலாச்சாரம். சோ நீங்க கஷ்டப்படுறதுக்கு காரணமே அதுதான், உங்க கலாச்சாரம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இப்ப நீங்க அவ்வளவு விஷயம் மாற்ற முடியாது. ஜாவா பண்றவங்க ஜாவா மொழி அவங்களோட கலாச்சாரம், ஒரு பர்டிகுலர் வேலைக்காக எழுதியிருக்கோம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி பைத்தான் எழுதுறவங்க இது பைத்தான் வேற காரணத்துக்காக, நான் பைத்தானுக்கு வேற சீரா கத்துக்க முடியாது, நான் பைத்தான்ல எழுத விஷயத்தை பைத்தான்ல எழுத முடியும். புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு மொழிங்கிறது மொழி இல்லை, இது மொழி மட்டும் இல்லை, அந்த மொழி அந்த ஒரு வேலையோட அடையாளமாகவும் மாறி போயிடுச்சு. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா, நான் வெப்சைட் வச்சிருக்கேன் இல்லையா, நீங்க வெப் பேஜ் எல்லாம் பாக்குறீங்க, அதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணணும்னா ஐ வில் யூஸ் ஜாவா ஸ்கிரிப்ட். நான் அங்க போய் சீல பண்ணேன்னு வச்சுங்களேன், 10 நாள் ஆகும். ஜாவா ஸ்கிரிப்ட்னா ஒரு மணி நேரத்தை பண்ணிட்டு போயிடலாம். நான் இப்போ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன் அதை பைத்தான்ல கோட்ல எழுதினா ஐ வில் டு இட் இன் 2 minutes ஆர் 1 day. பட் அதே இதில் சீல எழுதணும்னா மாசக்கணக்கில் ஆகும். ஆனா இதே எலக்ட்ரானிக்ஸ்ல போய் நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னா ஐ வில் டூ இட் ஒன்லி ஆன் சி, ஐ வில் நாட் டூ இட் ஆன் பைத்தான். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க இதை எந்த மொழியா வேணா வச்சுக்கலாம். நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்கு ஜேம்ஸுக்கு கவலையே கிடையாதுங்க, உங்களுக்கு ஜேம்ஸுக்கு கவலையே கிடையாது. நீங்க எதுல வேணா எழுதுங்க, ஜேம்ஸ் இஸ் நத்திங் பட் டிரான்ஸ்லேட்டர். சோ நீங்க இந்த எந்த மொழியில எழுதினாலும் ஜேம்ஸ் அதை மாத்தி கொடுத்துருவாரு. நாங்க இதை எப்படி கூப்பிடுறோம்னா, கம்ப்யூட்டர் வேர்ல்ட்ல we call that as a compiler, we call that as a compiler னு கூப்பிடுறோம். அவ்வளவுதான். கம்பைலர் இஸ் நத்திங் பட் டிரான்ஸ்லேட்டர். நல்லா புரிஞ்சுங்க, கம்பைலர் இஸ் நத்திங் பட் டிரான்ஸ்லேட்டர். நீங்க ஏதோ பெருசா அதை குழப்பம் போட்டுக்காதீங்க, அது ஏதோ பெரிய விஷயம்லாம் நினைச்சுக்காதீங்க. அது நார்மலா ஒரு ஒரு விஷயம், அவ்வளவுதான். புரியுதா? இஸ் இட் கிளியர்? நம்ம இங்க இருந்து அடுத்ததுக்கு போறோம். இப்ப என்ன பண்ணாருன்னா, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, வேற ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு இது இருக்குன்னு இருப்பாங்களே. நான் ஸ்கூல்ல படிச்சத வரைக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் நோ சொல்லி கொடுத்தாங்க. ஐ செட் நோன்னு படித்தேன். அப்புறம் டபிள்யூ போட்டாங்க. தென் டீச்சர்ஸ் டோல்ட் மீ NOW நவ் அப்படின்னாங்க. அப்புறமா கே போட்டாங்க. நான் க்ரௌன் படித்தேன். டீச்சர்ஸ் செட் நோ நோ. இப்போ என்னுக்கு முன்னாடி கே போட்டு டபிள்யூ வந்துன்னா இட்ஸ் கால் நோ அப்படின்னாங்க. நான் அவங்ககிட்ட எதிர்த்து பேசல. ஏன்னு வச்சுங்களேன், அது ஆங்கில மொழியோட இலக்கணம். நான் புது மொழி போட்டா மாத்திக்கலாம். ஆங்கில மொழியோட இலக்கணம், ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு இலக்கணம் இருக்கு. அத மாதிரி நான் சொன்ன மாதிரி பல மொழிகள் இருக்குன்னு, அதுல இந்த சி மொழிக்கணும் இலக்கணம் இருக்கு, சின்ன சின்ன இலக்கணங்கள். அந்த இலக்கணம் என்னன்னா ரொம்ப சிம்பிளா சொன்னார் அவரு. சி மொழியில நீ முன்னாடியே சொல்லிடணும் என்னென்ன பேர்லாம் யூஸ் பண்ண போறேன்னு. நான் தேட மாட்டேன். ஜேம்ஸ் என்ன பண்ணுவாரு, அந்த கம்பைலர் கேல போய் பார்த்து தேட மாட்டாரு. நீ முன்னாடியே சொல்லிடணும், நான் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இதெல்லாம் யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிடு. என்கிட்ட முன்னாடியே சொல்லிடு. முன்னாடி சொல்லாத, என்கிட்ட யூஸ் பண்ணாத.
நீ சொல்லாத யூஸ் பண்ண நான் வந்து தப்புன்னு சொல்லிடுவேன் பாங்க. டிஸ்பிளே நம்பர் 3 இங்க நம்பர் 3 நீ சொல்லணும்னு வச்சுங்களேன், ஜேம்ஸ் என்ன சொல்லுவாரு, என்னால இதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதுன்றாரு. புரியுதா? ஏன்னா நீங்க நம்பர் 3 யூஸ் பண்ணிருக்கீங்க, முன்னாடி சொல்லல. இது முதல் ரூல். ரூல் நம்பர் 1னா நீங்க முன்னாடியே இது பேர் தே கால் டிக்ளேர்னு சொல்லுவாங்க. டிக்ளரேஷன். திஸ் இஸ் கால்ட், நல்லா தெரிஞ்சுங்க, இது கால் டிக்ளரேஷன். அது அவருக்கு குழப்பம். அவருக்கு என்ன குழப்பம்னா, பாலாஜி நீ மாதிரி சொல்லிட்ட 3, நீ அதுல வந்து ஃபிராக்ஷன் யூஸ் பண்ண போறியா, ஹோல் நம்பர் யூஸ் பண்ண போறியா? நான் ஹோல் நம்பர் தான் வேற மாதிரி யூஸ் பண்ணுவேன், ஃபிராக்ஷன் தான் வேற மாதிரி. ஸோ முன்னாடியே சொல்லிட்டு அப்படின்னாரு. நான் என்ன சொல்றேன் அவர்கிட்ட, அப்படிதானே, கவலைப்படாதீங்க, ஐ வில் சே ஹோல் நம்பர். நம்பர் 1 whole, number 1, number 2, புரியுதா உங்களுக்கு? ஹோல் நம்பரா ஃபிராக்ஷனா சொல்லணும். ஹோல் இல்லைன்னா ஃபிராக்ஷன் சொல்லுங்க. நீங்க ஃபிராக்ஷன் சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாரு, இந்த இடத்துல 5.00 ஸ்டோர் பண்ணுவார், இல்லைன்னா 5 ஸ்டோர் பண்ணுவார். புரியுதுங்களா? ஹோல்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம முதல்ல we would worry about whole number. பட் சீல என்ன கூப்பிட்டாங்கன்னா, அவர் மொழி இல்லையா, அவரோட மொழி யாரு, டெனிஸ் ரிச்சி, அவர் தான் கண்டுபிடிச்சாரு. அவர் வந்து ஹோல் நம்பர் கூப்பிடுறதுக்கு பதிலா he is calling that as a integer. என்ன கூப்பிட்டாரு? இன்டிஜர். அதே மாதிரி கெட்டுக்கு பதிலா he called scanf. and நீங்க எனக்கு 2 நம்பர் வாங்க போறீங்க இல்லையா, நம்பர் 1 scanf, நம்பர் 2 எல்லாத்துக்கும் எண்ட்ல ஒரு செமிகோலன் போட்டு முடிச்சிட்டேன், இந்த வேலை முடிஞ்சது, ஒரு லைன் தான் இந்த கமெண்ட் முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, இது மாதிரி சொல்றச்சே முன்னாடி ஒரு ஆண்ட் போட சொன்னாரு. அது அப்புறம் சொல்றேன் ஏன்னு. முன்னாடி ஒரு ஆண்ட் போட சொன்னார். இதெல்லாம் வந்து ரூல், சியோட ரூல், டோன்ட் வரி அபவுட் தட். அப்புறம் ஏன் இதுக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு அப்புறமா என்ன பண்ணாரு அவரு, இப்ப என்னன்னா, இப்ப என்ன ஆயிடுச்சு, கெட் L1 ஆயிடுச்சு, கெட் L2 ஆயிடுச்சு. இது சேம், இது ஒண்ணு வித்தியாசம் இல்லை. நம்ம ஜேம்ஸ் வந்து இதுதான் மாத்தி கொடுப்பாரு அப்படியே. இதெல்லாம் ஒரு மாறுதலே இல்லை, மாறுதல் இங்கதான். அப்புறமா என்ன பண்ணாரு, நம்பர் 3 ஈக்குவல் டு நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2. பாருங்க, இது வலது பக்கம் கொண்டு வந்துட்டாரு, இது இடது பக்கம் கொண்டு போயிட்டாரு. இப்ப வந்து இந்த சிம்பிளுக்கு பதிலாக ஈக்குவல் டு போட்டாரு. ஈக்குவல் டு இந்த சிம்பிளும் சேம் தான். இதெல்லாம் யாரு, டென்னிஸ் ரிச்சி பண்ண வேலை. நீங்க வந்து அவரை தான் யூஸ் பண்ண போறீங்க, அவரோட தான் சி அப்படிங்கிறது அவர் கண்டுபிடிச்சது. நீங்க அவரை யூஸ் பண்ற வரைக்கும் அவர் தான், அவர் புக்கை ஃபாலோ பண்ணுங்க. இஸ் கிவன் இது கிராமர். நீங்க வந்து தமிழ்ல உட்காந்துட்டு, நான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு நீ வாங்க, நீங்க வாடான்னு சொல்ல மாட்டீங்க. நீங்க என்ன சொல்றீங்க, நீ வா, நீங்கள் வாருங்கள். நீங்க போய் நான் ஏன் அப்படி பேசணும், நீ வாருங்கள், நீக்கு மட்டும் மரியாதை தர மாட்டேன், நீ வாருங்கள், நீங்கள் வா அப்படின்னு கூப்பிடுறீங்க, நீங்க மாட்டீங்க. ஏன்னா these are all set of grammars set by the people. அந்த மொழிக்கான உள்ள கிராமர். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி தான் இங்கேயும். அதே மாதிரி he put print of percentage, சாரி அப்புறம் சொல்றேன், print of number 3. print of ஆண்ட் கிடையாது, அது அவர் ரூல், அவங்க ரூல் அது. ஓகே, டோன்ட் வயலேட் தி ரூல். இவ்வளவுதாங்க. இப்ப பாருங்களேன், நான் முதல்ல என்னென்ன யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டேன், அப்புறமா வாங்கிட்டேன் கீபோர்ட்ல இருந்து, அது உள்ள போயிடுச்சு. அப்புறமா அதை நான் என்ன பண்றேன், ப்ராசஸ் பண்றேன், அதுக்கப்புறமா அதை வந்து டிஸ்பிளே பண்றேன். அவ்வளவுதான், இவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணு கிடையாது. இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா பெரிய ஆள் நீங்க. இது எப்படி கொண்டு போய் எக்ஸ்பேண்ட் பண்ணி பெருசா கொண்டு போறதான் வித்தியாசம். மற்றபடி இதுதான் ஐடியா. இந்த ஐடியா உங்களுக்கு ஐடியா ஒத்து போனதான் கஷ்டம். நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல பாங்க, எதை பண்ணி பார்க்கலாம். நீங்க இது பாங்க, நம்பர் 1 மைனஸ் நம்பர் 2. அப்ப என்ன ஆகும், நீங்க 5 6 கொடுத்தீங்கன்னா மைனஸ் பண்ணீங்கன்னா யூ கெட் -1. பிரிண்ட் போடுச்சு அந்த வேல்யூ வரும். இதை பண்றதுக்கு தான் உங்களுக்கு சாஃப்ட்வேர் இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா சி என்ன பண்ணிட்டாங்கன்னா,
எல்லாத்தையும் பெருசா பண்ணாத குட்டி குட்டியா பண்ண ஆரம்பிச்சாங்க. சின்ன சின்னதா ஒரே பெருசா மொத்தமா உங்களோட ப்ரோக்ராம் எழுதாத. தே கால் திஸ் அஸ் அ ஃபங்க்ஷன். எவ்ரிதிங் கால் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் தான் ஒரு குட்டி வேலையை பண்றது. இது பாங்க, இப்ப ஸ்கேன்எஃப் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், பிரிண்ட்எஃப் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இப்ப நீங்க ப்ரோக்ராம் எழுதிங்க பாத்தீங்களா, இதுக்கு வந்து மெயின் ஒரு ஃபங்க்ஷன். ஆனா ப்ரோக்ராம் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் மெயின். மெயின் இதெல்லாம் ஒரி பண்ணிக்காங்க முன்னாடி, இதெல்லாம் அப்புறம் சொல்லி தரேன் எல்லாமே என்னன்னு. அது மாதிரி வி ஸ்டார்ட் வித் இன்ட். வி ஸ்டார்ட் வித் இன்ட் மெயின். இதெல்லாம் காரணங்கள் அப்புறமா சொல்றேன். ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணலாம், அவசரப்பட வேண்டாம். நம்ம முதல்ல எதை கத்துக்கணுமோ அதை மட்டும் கத்துப்போம். எல்லாத்தையும் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து அந்த இதுக்கு போற மாதிரி தான். இது தெரியுங்களா, பஃபெட் தெரியும் இல்லையா? லஞ்சுக்கு போச்சு பஃபெட்டுக்கு போறேன், பஃபே போவாங்க. இந்த பஃபேல என்ன இருக்கும்னா ஒரு 100 ஐட்டம் இருக்கும். 100 ஐட்டம் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் டைம் போறவர் என்ன பண்ணுவாருன்னா, பார்த்தோன்னே ஆசையாகும், பிளேட்ல எல்லாத்தையும் ஃபில் பண்ணிப்பாரு. கஷ்டம் எதையும் சாப்பிட முடியாது, எதை சாப்பிடுறது குழம்பிடுவாரு. ஆனா விஷயம் தெரிஞ்சால் என்ன பண்ணுவாரு, உள்ள நுழைஞ்சோடனே பாப்பாரு ஐட்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது நமக்கு பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்கு, அதை மட்டும் சாப்பிட்டு வந்துடு, நீ முடிஞ்சு நல்லா சாப்பிடு. அத மாதிரி கொஞ்சமா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். அதான் பஃபேயோட கான்செப்ட். அதே மாதிரிதான் இங்கேயும், ரொம்ப குழப்பிக்காதீங்க. புரியுதுங்களா? நான் எப்பப்பெல்லாம் ரூல் சொல்றேன் அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிடலாம், வேற வழி இல்லை. ஏன் அந்த ரூலை கொண்டு வந்தாரு வேணா நான் சொல்லலாம் பின்னாடி, பட் இப்ப தேவையில்லை. முதல்ல வந்து அந்த அந்த குழப்பத்தை விட்டுருங்க. முதல்ல வந்து ரொம்ப குழப்பிக்காதீங்க, ஏன் அந்த ரூல் எனக்கு வேணும்னு. சரிதா? இப்ப நீங்க ஒரு ப்ரோக்ராம டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா, அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு கம்ப்யூட்டர்ல கொடுத்தீங்கன்னா, நான் சொல்ல ஜேம்ஸுக்கு கம்பைலர், பாலாஜிக்கு கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டர்ல வந்து அந்த இது சொன்ன பார்த்தீங்களா, போர்டுங்கிறது மெமரி, அண்ட் பாலாஜிங்கிறது சிபியு. அவர் தான் எல்லா ப்ராசஸையும் பண்ண போறாரு. இதுதான் மெயின். நீங்க என்ன பண்றீங்க, இது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இங்க மெமரியில போட்டுருவீங்க. யார் படிப்பா? இந்த சிபியு அதை படிச்சு 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 ஒவ்வொரு வேலையா பண்ண போறோம். அவ்வளவுதான், அவ்வளவுதான் மொத்தங்க. இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இது வந்து நீங்க இது வந்து ரொம்ப குழப்பிக்காத அழகா ஹேண்டில் பண்ணீங்கன்னா பெரிய ஆள் ஆயிடுவீங்க. இதுல எந்த லெவல் நீங்க போறீங்கன்னு பார்க்கலாம், அதுதான் ட்ரிக். இதுல மேல போக போக இதை வந்து தயவு செஞ்சு இது விளையாட்டா எடுக்காதீங்க. இதுதான் லைஃப். இது லைஃப், டோன்ட் பி a ஜோக். ஆனா இது புரியாத போகாதீங்க. டோன்ட் ட்ரை டு மேனேஜ். நீங்க வந்து ஒவ்வொரு லைனும் புரியணும். இப்ப நான் இப்ப வந்து இப்ப பாக்க காரணம் சொல்லவே இல்லை, பட் ஐ டோல்ட் தம் யூஸ் ஹேண்ட். அதே மாதிரி நான் ஸ்கிரீன்ல இருந்து எடுக்கிறேன் பாத்தீங்களா, எப்படி வேணா எடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, they have a small another rule called percentage d, அப்படின்னா டெசிமலா எடுத்துக்க. நீங்க அப்பதான் ட்ரை பண்ணி நிறைய இருக்குது, பர்சன்டேஜ் சி, எஸ், நிறைய இருக்கு. டோன்ட் வரி அபவுட் தட். அது மாதிரி இங்கேயும் பிரிண்ட்எஃப்லயும் பர்சன்டேஜ் டி கமா நம்பர் 3 பிரிண்ட் அஸ் டெசிமல், இவ்வளவுதான். ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க. இது என்ன பெரிய பிரச்சனைனா, நீங்க மட்டும் ப்ரோக்ராம் எழுதிட்டீங்க, ஆனா இந்த ஸ்கேன்எஃப் பிரிண்ட்எஃப் எங்க இருக்குன்னே தெரியாது அவனுக்கு, அது என்ன பண்ணுதுன்னே தெரியாது. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, சி ப்ரோக்ராம்ல இந்த கம்பைல் எழுதினவங்க, இந்த டிரான்ஸ்லேட்டர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட சொல்றோம், என்ன சொல்றோம்னா, ஏய் இவனை போய் பாரு. யாரு? இவனை போய் இன்க்ளூட் யார, stdio.h. இது கால் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். இது வந்து கீபோர்டுக்கு இன்புட், மானிட்டருக்கு அவுட்புட். அதனால ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்ட்னால we use only just two. மொத்தம் யூஸ் பண்ணல. we don't use mic, we use keyboard and monitor. That's called standard. stdio.h னா ஹெடர் ஃபைல். அதுதான். அது என்ன இருக்கும்னா, அந்த ஃபைல்ல எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு இருக்கும், அதை எடுத்துக்க. தென் உள்ளவா
இதான் நான் வந்து இதை உங்களுக்கு எழுதி காட்டுறேன், அப்ப புரியும் உங்களுக்கு. இது வந்து நான் என்ன பண்றேங்கிறது புரியுதா உங்களுக்கு? இதுல கொஞ்சம் கொஞ்சம் எழுதி பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். நிறைய டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்க. ஐ எம் யூசிங் a translator called கோட் பிளாக்ஸ். நிறைய நிறைய கம்பெனி நிறைய பேர் இருக்காங்க. நீ எந்த டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணலாம், பட் நான் யூஸ் பண்றது வந்து கோட் பிளாக்ஸ். ஸ்கிரீன் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்கிரீன் இஸ் விசிபிள். ஓ, நிறைய நிறைய. ஓகே, தேங்க்ஸ். நிறைய ப்ரோக்ராமுக்கு இதனால டேட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். லெட் மீ சி. யா, வந்துருச்சு. ஓகே, நான் என்ன பண்றேன், முதல்ல ஐ கோ டு ஃபைல், ஐ கோ டு நியூ அண்ட் எம்டி ஃபைல். அண்ட் இங்க சொன்னபடியே தான் ஐ எம் ரைட்டிங், சாரி ஜஸ்ட் இது மறந்துட்டேன், ஹேஷ். ஸோ லெட் மீ சி த போர்டு ஆல்சோ. ஐ ஷேர் த போர்டு. அப்பதான் நம்ம எழுதியது அப்படி தெரியும் உங்களுக்கு. இது பார்த்தீங்களா, இந்த கோடு எழுதியது இங்க இருக்கா? இது அப்படியே இங்க எழுதிடலாம். ஹேஷ் include stdio.h int main. இதெல்லாம் ஸ்டாண்டர்டுங்க, இதெல்லாம் அவனோட சியோட ரூல். டோன்ட் வரி அபவுட் தட். int number 1, number 2, number 3. scanf அவ்வளவுதாங்க. பாருங்க, அதே கோட் அப்படியே இருக்கு. என்ன பண்ணிருக்க, முதல்ல இது இன்க்ளூட் பண்ணிருக்க இந்த ஃபைல். இப்ப இதை வந்து நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதுதான் இந்த பட்டன். இது பாருங்க, இவன் பாருங்க, பில்டுமாங்க. இதை கம்பைலுக்கு இதை பில்டுன்னு சொல்றாங்க. பில்டு ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் கொடுப்பாங்க. அதான் இப்போ கிளிக் பண்ணேன்னா, ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஃபைலுக்கு பேர் தரணும். நான் வந்து ஐ டி நாட் அன்டைட்டில்டு. நான் என்ன பண்றேன், ஃபைல் சேவ் அஸ் 09 ESP 04 example 1. Okay, I'm just giving example 1 now. .c. நான் சேவ் பண்ணிட்டேன். புரியுதா? சேவ் பண்ணா கலர் மாறிடுது. அந்த எடிட்டர் பார்த்துக்கிறாங்க, கவலைப்படாதீங்க. இப்போ இதை ரன் பண்ணீங்கன்னா, கம்பைல் பண்ணீங்கன்னா, ஐ ஷுட் கெட் 0 errors and 0 warning. புரியுது பாருங்க, build finished, 0 errors and 0 warnings. It means that is kind. இப்போ இந்த கிரீன் ஆரோ இருக்கு பார்த்தீங்களா, இதுதாங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரன் ஆயிடும். நான் இப்போ வெயிட் பண்ணுறது. நான் என்ன பண்றேன், நம்பர் 1 56, நம்பர் 2 45, 101 வந்துருச்சு. எடுத்து கூட்டி, அதான் எனக்கு ஆன்சர் 101. இது கொஞ்சம் நம்ம இது பண்ணலாம் அழகா. அது என்னது, இஃப் யூ வாண்டட் வி கேன் ஹேவ் அ ஸ்மால் அழகா நைஸ் கிவ் நம்பர் 1, கிவ் நம்பர் 2 போடலாம். உதாரணமா பார்க்கலாம், இதே ப்ரோக்ராம் இப்படி போடுறது பார்க்கலாம். பார்க்கலாம், print of give number 1.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கணும் நீங்க. நான் சொல்றதா அவன் பண்ணுவான் தான். இது வந்து பிரிண்ட் தான் ஸ்கிரீன்ல போட போறான், ஸ்கேன் தான் வாங்க போறான் கீபோர்ட்ல இருந்து, அவ்வளவுதான். Okay, the sum of number 1 and number 2 is same program. Okay, நான் இப்ப என்ன பண்றேன், build run. Number 1 45, number 2 23. ஓகே, the sum of number 1 is all உங்களோட கிரியேட்டிவிட்டி. என்னென்ன வார்த்தைகள் போட போறீங்க, எப்படி போட போறீங்கன்னு அப்படி அழகா எழுதலாம். இவ்வளவுதாங்க. இந்த இந்த இடத்துல நீங்க என்ன எவ்வளவு நம்பர் வாங்க போறீங்க, உள்ள என்ன பண்ண போறீங்க, அவ்வளவுதான். இது பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்க பெரிய ஆள். இதுக்கு மேல குழப்பிக்காதீங்க, ரொம்ப ரொம்ப குழப்பிக்காதீங்க. இதுக்கு பேர் இந்த இடத்துல வந்து பிளஸ்க்கு பதிலா மைனஸ் போட்டேன்னு வச்சுங்களேன். the difference of நான் போட்டேன் பாருங்க, build number 1 56, number 2 50. see the difference of number 1 and number 2 is 6. so இவ்வளவுதான். see என்ன ட்ரிக், நாங்க ரொம்ப சாதாரண விஷயம் ப்ரோக்ராமிங்கிறது, சாதாரண விஷயம் ப்ரோக்ராமிங்கிறது. இதை வந்து எப்படி கொண்டு போறோங்கிறது தான் முக்கியம். எனக்கு இன்னும் புரியாத விஷயம் என்னன்னா, நம்ம ஏன் ப்ரோக்ராம்ல வந்து பண்ண முடியலன்னு சொல்றோம். அது வில் டிஸ்கஸ். உங்களை எது உங்களை ஸ்டாப் பண்ணுது ப்ரோக்ராமிங்ல? ஒரு 10 உங்களால வந்துங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 50 ப்ரோக்ராம் போடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பவர் வரணும். அப்பதான் வந்து நீங்க யூ கேன் பி. திருப்பி சொல்றாங்க, தயவுத்து தப்பா எடுத்துக்காதீங்க, இதுலதான் பணமே இருக்கு. இன்னைக்கு 2021 பணம் இருக்க இடமே இங்கதாங்க. அந்த காலத்துல சொல்லுவாங்க, சிந்துபாதோட மந்திரவாடியோட ஃபுல் உயிரே வந்து அந்த புறாவோட கண்ணுல இருக்கும்பாங்க. சிந்துபாத் ஓடுவாரு அந்த புறாவை தேடுறதுக்கு. அது ஏதோ ஒரு கன்னித்தீவுல இருப்பாங்க இருக்கும்பாங்க. அதே மாதிரி தாங்க இதுவும். புரியுதா உங்களுக்கு? அதே எத்தனை வருஷம் ஆனாலும், இது வந்து நான் வந்து எப்பயோ படிச்சிருக்கேன். எத்தனை வருஷம் ஆனாலும் இது மாறவே மாறாதுங்க. இவ்வளவுதாங்க இதாங்க ப்ரோக்ராமிங். இதை கத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து டிரைவிங் மாதிரி. நீங்க ஒன்ஸ் சி ப்ரோக்ராமிங் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஜாவாவும் கத்துக்கலாம், பைத்தானும் கத்துக்கலாம். என்ன ஒரே ஒரு பிரச்சனை உங்களுக்கும் நாங்க எதிர்பார்க்கறதுக்கும் தான், நீங்க இது ஒரு பெரிய விஷயமா கத்துக்கிறீங்க இல்லைங்களா? அது தப்பு. இது ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு அது இதுவாய் தெரியணும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து அது உப்புன ஊத தெரியணும். உங்களுக்கு இது வந்து உஃப் அப்படின்னு ஊதிடணும் நீங்க. இது ஒண்ணுமே இல்லையே, இதுல என்ன இருக்கு, என்ன பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? இது பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? அதுதான் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இது ஸ்கில். இப்ப நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். நாளைக்கு ப்ராப்ளம் கொடுத்தா உங்களால போட முடியாது. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு புரியும். அடுத்தவன் ஸ்விம் பண்றதை பாத்தீங்கன்னா ஜாலியா இருக்கும். இவ்வளவுதானா அப்படின்னு. அடுத்தவர் கார் ஓடுறத பார்த்தா ஜாலியா தான் இருக்கும் யூடியூப்ல. ஆனா நீங்க காரை ஓட்டி பார்த்தா தெரியும். தப்பா எடுத்துக்காங்க. அதாவது இதுல பணம் இல்லைன்னா சொல்லவே மாட்டாங்க, தயவு செஞ்சு. இதுல பணம் இல்லைன்னு, இந்த ப்ரோக்ராமிங்ல பணம் இல்லைன்னு வச்சுங்களேன். அது மட்டும் இல்ல, இந்த ப்ரோக்ராமிங் கத்துக்க நாளைக்கு எங்க வேணா போகலாம். நீங்க எம்பரட்லயும் இருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் இருக்கலாம், இல்ல உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பிடிக்கலையா நீங்க எங்க வேணா போகலாம். இன்னொரு பெரிய உண்மையை சொல்றேன் கேளுங்க. இந்த உண்மை வந்து முக்கியம். இதை நான் ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த உண்மை வந்து மக்களுக்கு புரியறது இல்லை. சில விஷயம் நான் இங்க சொல்லி தரது இது மட்டும் இல்லைங்க. உங்களுக்கு சில உண்மைகள்லாம் சொல்லணும். உங்களுக்கு இந்த உண்மைகள்லாம் உங்களுக்கு புரியணும். அந்த உண்மைகள் புரிஞ்சாதான் நீங்க வந்து சரியா பண்ணுவீங்க. என்ன உண்மை தெரியுமா? அது என்ன தப்பு பண்றீங்க நீங்கன்னா, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் சி தனியா கத்துக்கணும், ஜாவா தனியா கத்துக்கணும், பைத்தான் தனியா கத்துக்கணும் அப்படின்னு. அப்பெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் எதுவும் கிடையாது. there is only thing called programming.
அதை கத்துக்கிட்டீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க வந்து ப்ரோக்ராமிங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சீல கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு 3 மாசம் எடுக்குது. யூ டேக் 3 months. ஆனா அதுக்கப்புறம் ஜாவா வந்து ஒரு வாரத்தை கத்துப்பீங்க, அண்ட் பைத்தான ஒரு வாரத்தை கத்துப்பீங்க. அப்புறம் பிராக்டிஸ், அது வேற விஷயம், பேசிக் கத்துக்கிறதுக்கு. ஆனா எடுத்தோடனே ஜாவா பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், இட் வில் டேக் அபவுட் 3 months ஒன்ஸ் அகேன். அதுக்கப்புறம் சி கத்துக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும். அவ்வளவுதான். நீங்க எதை வேணா கத்துக்கலாம். ஆனா முதல் கார்ல டிரைவிங் போறதுக்கு டைம் அதிகமாகும். ஆனா மத்த கார்லாம் கத்துக்கிறது ஒண்ணுமே இல்லை. நீங்க உதாரணம் பாருங்களேன், ஒரு இது ஆல்டோவை கத்துக்கிட்டவ மத்த காரோ மத்த லாரியோ கத்துக்கணும் சொல்லுவாங்க, இவ்வளவுதான்டா, இட் வில் பிகம் ஈஸி அப்படின்றாங்க. ரொம்ப ரொம்ப சுலபம்ங்க. புரியுதா உங்களுக்கு? டோன்ட் கெட் டூ மச் கன்ஃபியூஸ் அபவுட் த ப்ரோக்ராமிங். ஸோ இப்போ என்ன ட்ரிக்குன்னா, ஐ கிவ் யூ சம் சாம்பிள் ப்ரோக்ராம் இதெல்லாம் தரேன் உங்களுக்கு. பிகினர்ஸ் ப்ரோக்ராம். அந்த பிகினர் ப்ரோக்ராம் சொல்ல இதுல இருக்கும், நீங்க அதை பாருங்க. முதல்ல நெட்ல கூகுள் டிரைவ்ல தரேன், அதை பாருங்க. அந்த சாம்பிள் ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, எல்லாத்தையுமே எல்லா ப்ரோக்ராமையும் பாருங்க என்ன பண்றேன்னு. அண்ட் சி, எல்லா ஸ்கில்லுமே நல்லா தெரிஞ்சுங்க. ஸ்கில் டெவலப் பண்ணுறது இதாங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா யார் வந்து இந்த முதல் வழியை பொறுத்துக்கிறாங்களோ, சொல்ல மாட்டீங்க, 99% பேரு இந்த இடத்துல விட்டுறாங்க லைஃப. இந்த பீரியட் மட்டும் நிக்கிறது இல்லை யாருமே. இந்த பீரியட் நின்னவங்க எல்லாருமே ஏற்றம் அப்படி இருக்கு. அதுதான் ட்ரிக். ஆனா இந்த இந்த கேப், இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இது வரைக்கும் நிக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டம். நமக்கு இங்கேயே கொஞ்சமா போர் அடிக்கும். ஒரு 10 பேர் இங்கே போயிடுவாங்க, என்னடா பாலாஜி போர் அடிக்கிறோம், இங்க ஒரு 10 பேர் போவாங்க. ஏன்னா ஸ்கில் கத்துக்கிறச்சு ஒரே விஷயத்தையே, சேம் திங். நீங்க இந்த பாட்டு கத்து ஊர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிராமத்துல பாட்டு கத்து கொடுப்பாங்க, டான்ஸ் பாட்டுலாம். முதல் நாளைக்கு ஒரு நல்ல 30-40 குழந்தைங்க போகும். அது எப்படின்னா அந்த நவராத்திரி வந்து விஜயதசமி அன்னைக்கு போய் சேர்த்து விட்டுருவாங்க. எல்லா அப்பாக்கு அம்மாக்கும் ஆசை, தன் குழந்தை பாடகியா வரணும், தான் குழந்தை வந்து டான்ஸரா வரணும்னு. ஆனா 30 குழந்தை உள்ள போச்சுன்னா அவங்க ஏதோ போன அன்னைக்கே வந்து they will want to become like a ஜானகி ஆர் சுசீலா ஆர் எஸ்பி மாதிரி ஜெயசுதாஸ் மாதிரி பண்ணணும் ஆசை. அப்ப என்ன ஆகும்னா, அந்த இவர் மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லி தருவாரு, சரிகமா பார்த்த சம்பாரு. இந்த குழந்தைகளுக்கு வெறுப்பாயிடும், என்னடா இப்ப கான்செப்ட்ல மாறி போயிடுச்சு. மெட்ராஸ்ல ரொம்ப ஈஸி. இப்ப நீங்க கத்துக்க வந்தீங்கன்னா ஒரு 4 பாட்டை மனப்பாடம் பண்ணி சொல்லி கொடுத்துறாங்க, அவ்வளவுதான். யூ பிகம் எ வெரி குட் பாடகர். ஆனா என்ன பிரச்சனை, நாளைக்கு அடுத்த பாட்டு வச்சு பாட முடியாது உங்களால. அதான் வித்தியாசம். அந்த ஃபண்டமெண்டல கத்துட்டு போனீங்கன்னா எந்த பாட்டையும் பாட முடியும் உங்களால. புரியுதா உங்களுக்கு? அது ஒரு ட்ரிக் வேற. ஃபண்டமெண்டல் போற ட்ரிக் வேற, ஃபண்டமெண்டல் இல்லாத போற ட்ரிக் வேற. இப்ப என்ன ட்ரிக்னா, அந்த பாட்டு கத்துக்கிறதுல ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், 30 குழந்தை 10 குழந்தை தான் இருக்கும். பாக்கி 10 ஏதோ காரணம் சொல்லி அப்பா அம்மாட்ட தலைவலிப்பா வயிற்றுடிப்பான்னு சொல்லி நின்றுடும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 5 தான் இருக்கும். ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 2 குழந்தை தான் இருக்கும். அந்த 2 குழந்தை தான் நல்ல பாடகர்களா மாறி இருப்பாங்க பின்னாடி ஃபியூச்சர்ல. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இவங்க எல்லாம் புத்திசாலிகள், அப்படி கிடையாது. லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் மேல வந்துருவாங்க. அதுதான் அந்த ட்ரிக்கோட புத்திசாலித்தனமே. அதே மாதிரிதான் இங்கேயும். தயவு செஞ்சு புரியலன்னு சொல்லுங்க. இது என்ன புரியல எனக்கு வந்து, நான் சொல்றேன் பாத்தீங்களா, நீங்க ரொம்ப குழப்பிக்கிறீங்கன்னு. நான் சொல்றது என்னன்னா, இது பாருங்க, இவ்வளவுதாங்க இன்ட். ஓகே, ஏ பி சி நம்பர் 1க்கு பதிலா. அண்ட் என்ன பண்றீங்க, ஏல ஒரு நம்பர் போட போறீங்க, ஆர் ஸ்கேனர் வாங்க போறீங்க, பில ஒரு நம்பர் வாங்க போறீங்க, ஆர் நம்பர் போட போறீங்க, ஒரு ஆபரேஷன் பண்ண போறீங்க, அண்ட் பிரிண்ட் பண்ண போறீங்க. வேற ஆபரேஷன் பண்ணி பாருங்க, 4-5 ஆபரேஷன் பண்ணி பாருங்க. முதல்ல இப்படி பண்ணுங்க, C is equal to A plus B, D is equal to C into இது 10, print of என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. புரியுதுங்களா? சோ இது வந்து சில வந்து ஒரே ஒரு விஷயம் தாங்க,
the more you practice, the more you gain. சரிங்களா? நான் வந்து உங்களுக்கு முதல் நாளே நிறைய சொல்லித்தர விரும்பல. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு வந்து குழப்பம் தான் மிஞ்சும். நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ. இப்ப அதே மாதிரிங்க முதல்ல தெரிஞ்சுங்க, யூ ஷுட் நோ ஹவு டு ஸ்கேன் ஆஃப். நான் என்ன பண்றதுக்கு, ஐ கிவ் யூ 5 ப்ராப்ளம்ஸ் எவ்ரி டே. 5 ப்ராப்ளம்ஸ் எவ்ரி டே. நீங்க அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி எனக்கு அமிச்சிங்கன்னா ஐ கிவ் யூ another 5 ப்ராப்ளம்ஸ். இதான் நம்மளோட ரூலே. இந்த முதல் 5 ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணிருப்பேன்னா, நான் வந்து இதையே கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. அது பேர் என்னது, அந்த கோடையே எழுதி கொடுத்துருப்பேன். ஹேஷ் இன்க்ளூட் ஒரே ஒரு லைன் மட்டும் எழுத சொல்லுவாங்க உங்களை. ஒரே ஒரு லைன் மட்டும் எழுதினா போதும். இந்த மற்ற ப்ரோக்ராம் ஃபுல்லா எழுதிருப்பேன். ஒரே ஒரு லைன் மட்டும் எழுதினா போதும். முதல் ஒரு 5 ப்ரோக்ராமுக்கு. புரியுதுங்களா? அதை அனுப்பிச்ச அப்புறம் அடுத்த 5 அனுப்புவேன். இந்த டிஃபிகல்ட்டி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு எந்த இடத்துல டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்றீங்களோ அங்க ஸ்டாப் பண்ணி என்ன கேளுங்க. சார் இது எனக்கு பண்ண முடியல, ஐ ஹெல்ப் யூ அவுட். அது என்னால பண்ண முடியல கேட்கத்துங்க. இப்ப உதாரணம் பாக்கலாம். இப்ப கூட இப்ப பாருங்களேன், இது உங்களுக்கு புரிஞ்சுன்னா பெரிய ஆள். சி ப்ரோக்ராமிங் யாருமே தெரியல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னு நினைச்சுப்பாங்க. இன்ட் இதெல்லாம் போட மாட்டாங்க. அந்த ஹேஷ் இன்க்ளூட் மெயின்ல அதெல்லாம் நீங்க போட்டுங்க எப்போதுமே. ஏபிசி ஸ்கேன்எஃப் நல்லா பாத்துங்க. ஸ்கேன்எஃப் பர்சன்டேஜ் ஏ. நான் ஏ மட்டும் வாங்குறேன் ஸ்கிரீன்ல இருந்து. என்ன பண்றேன் அந்த இடத்துல, பி இஸ் ஈக்குவல் டு 0. நீ ஏல வந்து என்ன வேணா கொடுக்கலாம், நீங்க உங்க இஷ்டம். ஏல என்ன கொடுக்கலாம் அது மெமரியில போயிடும். ஏல வந்து நீங்க 10 கொடுத்தா 10 போயிடும். நான் ஸ்கிரீன்ல வாங்குறேன் உங்ககிட்ட இருந்து, கீபோர்ட்ல இருந்து. நீங்க கீபோர்ட்ல 10 டைப் பண்ணீங்கன்னா, என்டர் டைப் பண்ணீங்கன்னா ஐ கெட் 10. இப்போ பி என்ன பண்ணிட்டேன், 0 பண்ணிட்டேன். சியும் 0 பண்ணிட்டேன். என்ன பண்றேன், இஃப் பி is less than a. என்ன பண்ணிட்டேன், இப்போ புதுசா ஒன்று சொல்லிருக்கேன். என்ன சொல்லுங்க, இஃப் நான் என்ன செக் பண்றேன். இஃப் நான் செக் ஆக்சுவலி கால் செக் இஃப். அந்த இடத்துல செக்க விட்டாங்க, இஃப்னு மட்டும் போட்டாங்க. செக் இஃப் பி இஸ் லெஸ் தேன் ஏ. இப்படி போட்டா லெஸ், இப்படி போட்டா லெஸ் தேன், இப்படி போட்டா கேட்டர் தேன். லெஸ் தேன் ஏவா இருந்ததுதான் என்ன பண்ண சொல்றேன்னா, பி விட சின்னதா இருந்ததுன்னா இங்க வந்து சி இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் பி. சி பிளஸ் பி. பி என்னவா இருக்கு 0, சி என்னவா இருக்கு 0. இப்ப என்ன பண்றேன், 0 கூட்டி சில போடுறேன். இப்ப சில என்ன இருக்கும், முன்னாடி பில 0 போட்டுச்சு, பில 0 இருக்கும், சில 0 இருக்கும். இப்ப என்ன பண்றேன், சியும் பியும் கூட்டி எதுல போடுறேன், சில 0 பிளஸ் 0 0ல வந்துச்சு. இப்ப என்ன பண்றேன், பி இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் 1. பியை கூட்டேனா பி என்னவாயிடும், 1 ஆயிடும். கோ டு லூப். என்ன லூப் எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஐ எம் ரைட்டிங் ஹியர் லூப். இப்ப பாருங்க என்ன ஆகும், இப்ப லூப்புக்கு போகுமா, இங்க என்ன செக் பண்றேன். இப்ப பி என்ன 1, ஏ என்ன 10. ஆமா இது உண்மைதான், பி வந்து ஏ விட கம்மியா இருக்கு. கீழே வர சி இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் பி. சி பிளஸ் பி சி என்ன 0, 0 பிளஸ் 1 1. பி இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் 1, பி 2 ஆயிடுது. சி முதல்ல நீங்க இது பண்ணணுங்க. முதல்ல யூ டு டு ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு, அப்புறமா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு புஷ் பண்ணணும். புரியுதுங்களா? இது புரியல சொல்லுங்க, கவலை. திருப்பி அடுத்த கிளாஸ் எடுப்போம். இது வந்து பெரிய கம்பல்சரி இல்லை, 2-3 கிளாஸ் எடுத்தா புரிஞ்சு போயிட போகுது. ஆனா எழுதி பார்க்கணும், இதை எழுதி பார்க்கணும் நீங்களாவே. தயவு செஞ்சு நெட்லாம் பார்த்துறாங்க, நெட்லாம் ரெஃபர் பண்ணாங்க, நெட்ல ரெஃபர் பண்ண. இப்ப அடுத்தது கோ டு லூப். லூப்ல போறேன். பி என்ன 2 இஸ் லெஸ் தென் ஏ ட்ரூ. அப்ப சி இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் பி. சி என்னவாகு 1, 1 பிளஸ் 2 3. அது எதுல போட சொல்ற 3ல. சோ சி என்னவாயிடுது 3 ஆயிடுது. அப்புறம் பி இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் 1, பி என்னவாயிடுது 3 ஆயிடுது. இதை பண்ணிக்கிட்டே இருக்கும் எது வரைக்கும். இப்ப பி 9 ஆயிடுச்சு,
நல்லா பாருங்க, பி வந்து 9 ஆயிடுச்சு. இது வந்து 45 வச்சுங்களேன். இப்ப செக் பண்றேன், பி லெஸ் தேன் ஏ கேள்வி கேட்கிறேன். ஆமா இல்ல, பி 9 ஏ 10. ஏ எவ்வளவு போட்டீங்க? 10 கொடுத்தீங்க. ஏல 10 இருக்கு, ஃபைன், கீழே வரும். சி இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் இது, சரி 45 வந்தது இப்பதான். முன்னாடி 39, இப்ப 45. இப்ப பி இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் 1 என்ன ஆகுது? 10. இப்ப கோ டு லூப், இங்க போறது. இப்ப பி என்ன? 10. Is 10 is less than A? No. 10 is less than 10. இது false. அப்ப உள்ள போக மாட்டோம், அவன் வெளில வந்துருவான். இங்க வந்து நீங்க என்ன பண்ணுங்க, print of. உங்களுக்கு வந்து 45 வரும். இப்ப எழுதி பார்த்துடலாம். ஒரு ட்ரிப் இந்த ப்ரோக்ராம் எழுதி பார்த்துடலாம். நீங்க பண்ணதை அப்படியே எழுதி பார்த்துட்டா முடிஞ்சு போயிடுது உங்களுக்கு. அதை அவ்வளவுதான். நீங்க வந்து அதை இது பண்ண தேவையில்லை. அது வந்து என்னமோன்னு பார்க்காதீங்க, இதை எழுதி பார்த்துடலாம். நீங்க ப்ரோக்ராமை எழுதி பார்க்கறது தான் ட்ரிக்கே இருக்கு. இந்த ஸ்கிரீன்ல பாக்குறது வந்து உங்களுக்கு ஒரு இதுவே கிடையாது, பெரிய விஷயமே கிடையாது. எல்லாருக்குமே எல்லாமே புரியும் ஸ்கிரீன்ல பாக்கறச்சு, புரியுதா? ஆனா அதை நீங்க ஸ்கிரீன்ல இதுல பாக்கறதுதான் உங்களுக்கு, ப்ரோக்ராம எழுதச்சதான் உங்களுக்கு புரியாது. ஏபிசி எழுதிடா, நம்ம தலை கையே வைக்கல. கிவ் நம்பர் ஏ மட்டும் வாங்குறீங்க. இப்ப இதெல்லாம் வாங்கல நீங்க, பி எல்லாம் வாங்கல நீங்க. The sum is okay. I am printing C. இப்ப இங்க என்ன பண்றேன் பாருங்க, B is equal to 0, C is equal to 0. பாருங்க, இத ஒரு நாளைக்கு நீங்க 1 மணி நேரம் பயிற்சி பண்ணீங்கன்னா பெரிய ஆள். லூப் if B is less than C. புரியுதுங்களா? என்ன பண்ற இப்ப, C is equal to சரி less than A. சின்ன தவறுகள் நம்ம தான் எழுதியிருக்கோம் ப்ரோக்ராம். நான் இங்க B C எழுதிட்டேன். ஏ விட சின்னதா தான். C is equal to C plus 1. B is equal to B plus 1. Go to loop. ஏச்சுங்களா? இந்த ப்ரோக்ராம் ஏதாவது தப்பு இருக்கா உங்களுக்கு? print give A, scanf வாங்கவே இல்லை வாங்க. scanf ஏ வாங்கியாச்சு. அண்ட் இங்க செக் பண்ணியாச்சு, ஏ மாத்தவே இல்லைனா. ஏ வந்து நீங்க ஸ்கிரீன்ல இருந்து வாங்கினது மட்டும் வச்சிருக்கேன், பிசியை மட்டும் மாத்திட்டு இருக்கேன். இப்ப ஐ கம்பைல். ஓ there is a mistake. scan f பத்திங்களா? தப்பு பண்ணிட்டேன். scan f, யா scan f கரெக்ட். இப்ப சொல்லிட்டான், அவனே சொல்லிட்டான் எரர்னு. புரியுதா? 0 வார்னிங். இப்ப நான் ரன் பண்றச்சே give A 10, அவன் ஆன்சர் வந்து சம் 10 போட்டான். புரியுதா? அப்புறம் எங்கேயோ தப்பு இருக்கு. என்ன தப்புன்னு பாருங்க. இப்ப 10 வரக்கூடாது இல்லையா? என்ன தப்பு இந்த இடத்துல? C is equal to C plus B ன்னு போடுறதுக்கு பதிலா நான் C plus 1 போட்டேன். புரியுதா உங்களுக்கு? நான் எழுதினது C plus B, ஆனா அங்க C plus 1 போட்டேன். இப்ப C plus 1 போட்டேன் இல்லைங்களா?
உங்களுக்கு உங்களுக்கு இதுவே வரல, உங்களுக்கு அதை பார்க்கவே அது சந்தேகமே வரல உங்களுக்கு. இப்ப எப்படி இதை செக் பண்றதுன்னா இங்க பாருங்களேன், இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இங்க பாருங்களேன், நீங்க கடைசியில எதை பிரிண்ட் பண்றீங்க, கடைசியில நீங்க வந்து சம்ம தான் பிரிண்ட் பண்றீங்க இல்லையா, சிஏ தான். அதை என்ன பண்ணு, ஒவ்வொரு லைனா பிரிண்ட் பண்ணுங்க. இங்கேயே பாருங்க, பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க, அப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். அண்ட் சி இங்க இருக்கு இல்லைங்களா. இப்ப உங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்களேன், எனக்கு ஒவ்வொரு ட்ரிப் வர 10 ட்ரிப் உள்ள ஒரு வேலை, ஒவ்வொரு ட்ரிப் ஒரு சி மாறிக்கிட்டே வரணும். ஆனா சி என்னவா வருதுன்னு பாருங்க. 10 5 தரமாங்களேன், என்ன வருது பாங்களேன், 1 2 3 4 5 வருது. ஓகே, தப்புது. ஏன்னா ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்றாரு. எனக்கு வந்து 1 + 2 3 வரணும் அடுத்த ட்ரிப். ஸோ நான் என்ன பண்றேன்னா கண்டுபிடிச்சிட்டேன், ஓஹோ சிஏ தப்பா இருக்கு, இங்கே தப்பி. இது மாதிரி அங்கங்க நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு சந்தேகம் வச்சா பிரிண்ட் ஆஃப் போட்டு செக் பண்ணணும். இப்ப பாருங்க, பி போட்டேனா, இப்ப பாருங்க give a 5 பாருங்க, 1 0 1 3 6 10, then the sum is 10 வருதா, முடிஞ்சு போச்சு கதை. இது மாதிரி தாங்க நீங்க அங்கங்க பிரிண்ட் ஆஃப் போட்டு செக் பண்ணிக்கணுங்க, அவ்வளவுதாங்க. இது 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 வந்து சாதாரண விஷயங்க, நீங்க பார்த்தா இது ஒண்ணுமே இல்லை இது. ஆனா வந்து நீ எல்லா ஸ்கில்லுமே அப்படிதான், தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. இதை நீங்க எழுதி பார்க்க தான், சித்திரமும் கைப்பழக்கம் சிந்தமும் நாப்பழக்கம். இது நீங்க எழுதி பார்க்க தான் வரும் உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? இது நீங்க பயிற்சி பண்ணல வராது. சொன்னா மாட்டீங்க, இவ்வளவுதாங்க சிஏ மொத்தமே, இவ்வளவுதாங்க சி. இதுல என்ன இன்னொன்னு ஒன்னே ஒண்ணு, நான் இந்த இடத்துல செக் பண்ணுவேன். இந்த இடத்துல இப்ப ஸ்ட்ரெஸ் ஆடி பதிலா ஈக்குவல் டுன்னு போடுவேன், சரி நாட் ஈக்குவல் டு. எப்ப ஈக்குவல் டு வந்தா அப்ப வெளில வந்துடும். அப்ப என்ன ஆகும்னு பாருங்க. இப்ப என்ன ஆகுது பாருங்க, 5 1 3 10 வரைக்கும் தான் வருது. இந்த மொமெண்ட் ஈக்குவல் ஆனோன்னு வெளில வந்துருது. அப்ப இப்ப அதே இருப்பாங்களே, இப்ப இப்படி போடுங்க, if b is greater than less than or equal to, அப்ப உள்ள வருவான், 10க்கும் உள்ள வருவான். புரியுதா உங்களுக்கு? சோ இது இந்த கண்டிஷனை மாத்தி பாருங்க. மொத்தம் இந்த கண்டிஷன் சொல்லிடுறாங்க, அதாங்க அது லாஸ்ட். அதாங்க இந்த கண்டிஷன்ல, இந்த கண்டிஷன்ல லெஸ் தேன், கிரேட்டர் தேன், லெஸ் தேன் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு, இவ்வளவுதாங்க. இதை நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க ஒண்ணுமே பண்ணாதீங்க, ரொம்ப எல்லாம் ஒரே பண்ணிக்காதீங்க. இந்த இடத்துல வேற இதை கொடுத்து என்ன ஆன்சர் வருதுன்னு செக் பண்ணுங்க. ட்ரை இட் அவுட். நீங்க வந்து இது ஒரு ஃப்ரெண்டோட பழகிற மாதிரி பழகுங்க. மொத்தமே இவ்வளவுதாங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க, இவ்வளவுதான். இப்ப நான் சொல்லிருக்கேன் பாத்தீங்களா, இந்த ஆபரேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆபரேஷன் 4 ஆபரேஷனுங்க. கூட்டல், இது பண்ணிடுறேன், இந்த கோடை இது பண்ணிடுறேன், ஸ்டாப் பண்ணிடுறேன். மொத்தம் 4 ஆபரேஷனுங்க. மொத்தம் 4. நீங்க என்ன பண்ண போறீங்க, இன்ட் மட்டும் யூஸ் பண்ண போறீங்க ஆரம்பத்துல. எவ்வளவு வேணா வச்சுங்க, ஏ பி சி டி எவ்வளவு வேணா வச்சுங்க, அது முக்கியம் இல்லை. இன்ட். அடுத்தது நீங்க வந்து ஸ்கேன்எஃப், ஆண்ட் போடுங்க எப்போதுமே, முக்கியம், இல்லைன்னா வேலை செய்யாது, தப்பாயிடும். அத மாதிரி அடுத்தது கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். அந்த வகுத்தலே 2 இருக்குங்க. இதுக்கு பேரு வகுத்தல், இதுக்கு பேரு இதுவும் வகுத்தல். ஆனா இது வந்து வகுத்தல் ஈவும்பாங்க தமிழ்ல, ஆங்கிலத்தில் வந்து கோஎஃபிஷியன்ட், கோஷன்ட். பர்சன்டேஜ்னா மீதி, ரிமைண்டர். இப்ப if I say a is equal to 10, b is equal to 3, c is equal to a divided by b னு சொன்னேன்னா 10/3 என்ன வரும், 9, quotient 1, remainder 1, let us say 11. அப்பதான் ஈஸி ஆகும் உங்களுக்கு. இங்க வந்து உங்களுக்கு 2 வந்துடும். அப்ப d is equal to a percentage b னு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப c ல என்ன வரும்னா 1 வரும்.
டில வந்து என்ன வரும் 2 வரும். ஸோ சி பிகம் குவாஷன்ட், டி பிகம். ஸோ டிவைட் மட்டும் 2 இருக்கு. யூ ஹாவ் 1 அடிஷன், 1 சப்ட்ராக்ஷன், 1 மல்டிப்ளிகேஷன். டிவைட் மட்டும் 2 இருக்கு. ஒன்னு குவாஷன்ட், ஒன்னு கிவ்ஸ் யூ ரிமைண்டர். அவ்வளவுதான். நீங்க இது மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு யூ கேன் ரைட் குட் ப்ரோக்ராம்ங்க. நான் give you a lot of programs. இந்த ட்ரிப் வந்து I'm creating more programs. I'll be giving you more programs such a way that normally I give about இத பக்கத்துக்கு 35 program கொடுப்பேன். But I'll give you more now. This time I'll give you about 50 programs. Very சின்ன ப்ரோக்ராமா தரேன். நிறைய சின்ன ப்ரோக்ராம் சால்வ் பண்ணி பாருங்க. எந்த இடத்துல மாட்டிக்கிறீங்கன்னு சொல்லுங்க எனக்கு. அப்போ வந்து I can able to give you the help. புரியுதுங்களா? So let us start from நான் வந்து என்ன பண்றேன், எல்லாருக்குமே மெயில் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஐ சென்ட் a mail. இப்ப ஐ குரூப் இப்பயே அனுப்புறேன். யார் யாருக்கு வரலையோ எனக்கு சொல்லுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஐ சென்ட் சாம்பிள் மெயில். I'll send you a sample mail. Here I'm sending a sample mail. See here. Welcome to eSend. நல்லா பாருங்க. ஜஸ்ட் நோ ஐ சென்ட் a mail. நான் வந்து இப்போ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். வெல்கம் டு eSend அகாடமி தமிழ் பேட்ச் அப்படின்னு. இது யாருக்காவது வரலன்னா நீங்க வந்து உங்க நம்பரை வந்து அக்கௌண்ட்ல ஆட் பண்ணலன்னு அர்த்தம். புரியுதா? நீங்க உங்க நம்பரை வந்து உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணல. ஆட் பண்ணிருந்தீங்கன்னா அது வந்திருக்கும் உங்களுக்கு. இப்ப வராத காரணம் என்னன்னா, யூ ஆர் நாட் ஆடட். நான் அந்த குரூப்ல போட்டேன் உங்களுக்கு ஆக்சுவலா. ஓகே, சரி ஃபைன். சோ ஏதாவது சந்தேகம் ஏதாவது கேளுங்க. இவ்வளவுதாங்க. அதாவது நம்ம ஆக்சுவலா வந்து இந்த சி ப்ரோக்ராமிங் இன்னைக்கு எடுத்தோம் பாத்தீங்களா, அது காரணமே அதுதான். நாளையில இருந்து யூ ஹேவ் டு ஸ்டார்ட் பிராக்டிசிங் சி ப்ரோக்ராமிங். அடுத்த வாரத்துல இருந்து ஆக்சுவலா நம்ம வி ஆர் கெட்டிங் இன்டு தி எம்பெடெட் சிஸ்டம். எனக்கு வந்து நீங்க சி ப்ரோக்ராமிங் போன அப்புறம் ஓரளவு வந்த அப்புறம் தான் வி ஹேவ் டு ஸ்டார்ட். ஸோ அதனாலதான் வந்து இந்த வாரம் வந்து ஐ கிவ் அ குட் ஐடியா அபவுட். ஐ டோன்ட் ஒரி அபவுட் அந்த எலக்ட்ரிக்கல் எம்பெடெட்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. அதை நான் ஒரு நாள் கூட சொல்லி தருவேன் பின்னாடி. எனக்கு வேண்டியது ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ப்ரூவ் தட் யூ ஆர் நாட் குட் அட் சி ப்ரோக்ராமிங். புரியுதுங்களா? அதனாலதான் சொல்ல வரேன். இப்ப இன்னில இருந்து அடுத்த சாட்டர்டே டியூஸ்டே வரைக்கும் மாஸ்டர் சி ப்ரோக்ராமிங். என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. புரியுதுங்களா? If you have a doubt on C programming, never stop, ask me. இதுல வந்துருங்க. நான் இன்னைக்கு உங்க ப்ரோக்ராம் கரெக்ட் வாட்ஸ்அப்ல தான் அமைச்சிருக்கேன். மெயில் அனுப்பல. ஒன்லி வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்ல தான் குரூப் இருக்கு. I sent it only in WhatsApp. I created the group only in WhatsApp, not in mail. Mail அதிகம். I don't communicate in mail unless I wish you communicate. நான் மெயில் அவ்வளோ கம்யூனிகேட் பண்ண மாட்டேன். ஃபுல்லாவே வாட்ஸ்அப் தான். Because most of the students are communicating only with WhatsApp. That's why I moved to the WhatsApp. அதான் சொல்ல பாத்தீங்க. நீங்க புரிஞ்சுக்க, நீங்க எதை வந்து உற்றுங்க தேவையில்லைன்னு சொல்றேனோ அதுதான் நீங்க புரிஞ்சுக்க பாக்குறீங்க. அது தேவையே கிடையாது உங்களுக்கு. அதுக்கும் நம்ம எம்பெடெட்க்கும் சம்பந்தமே கிடையாது. அதுக்கு தேவையில்லாத விஷயத்துல கத்துக்கிட்டு தான் நான் வந்து மேல போவேன். இப்ப பாருங்க, உதாரணமா நான் எதுக்காக பிறந்தேன்னு கத்தாப்பட்டு தான் வாழ்வேன்னா யாருமே வாழ முடியாது. ஒத்துக்கிறீங்களா? நான் வந்து எதுக்காக பிறந்தேன்னு தெரிஞ்சா மட்டும் தான் வாழ்வேன். புரியுதா? இது காமன் இன் சி. அது சியோட காமன். இந்த லைன்ல அது பாங்க ஹேஷ் நான் இப்ப போடுறேன் பாங்க. இதெல்லாம் பத்தி ஒரே பண்ணிக்காதீங்க. நெவர் ஒரி அபவுட் அன்னெசரி திங்ஸ். எது வேணுமோ அதை மட்டும் ஒரி பண்ணீங்க. முதல்ல கத்துக்குங்க. நம்ம பொதுவாக நம்ம பிரச்சனையே வந்து நிறைய விஷயத்த இது பண்ணிட்டு குழப்பிக்கிறோம். ஐ லெட் மீ கிவ் யூ ஒன் திங். எதெல்லாம் மறந்துடணும்னு இது பாங்க. ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. இது உங்களுக்கு புரியலன்னா ஐம் ஹாப்பி. டோன்ட் ஒரி. இது புரிய தேவையில்லை உங்களுக்கு. இது புரியவே தேவையில்லை உங்களுக்கு.
புரியுதா உங்களுக்கு? அடுத்தது செகண்ட் வந்து இன்ட் மெயின். மெயின்னா ஸ்டார்ட். எதுக்கு 2 பிராக்கெட் தரோம், எதுக்கு இன்ட் தரோம் தெரிய உங்களுக்கு புரிய தேவையில்லை. 2 பிராக்கெட் அவ்வளவுதாங்க. ஆனா உங்களுக்கு இதெல்லாம் புரியணும். ஏன் இன்ட்னு போடுறீங்கன்னா ஹோல் நம்பர், இல்லைன்னா ஃபிராக்ஷன் போடணும். ஃபிராக்ஷனுக்கு வந்து ஃப்ளோட்னு பேரு. நம்ம ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணல, we are using only whole numbers, that's why I'm using integer. நான் என்னோட எனக்கு பிடிச்ச பேரை கொடுக்கலாம். நீங்க ஏபிசில you can give xyz, you can give number 1, number 2 you can give on 2 line. number 1 முதல் லைன்லயும் number 2 ரெண்டாவது லைன்லயும் தரலாம், உங்க இஷ்டம். அப்புறம் scanf, don't worry, scanf, don't worry, and we are using percentage d மட்டும்தான். and don't ask me why you are using and x, we say x and y. ஏன் and யூஸ் பண்றது கேட்காதீங்க, ஃபர்ஸ்ட் குழப்பிக்காதீங்க. அப்புறமா இப்ப x வந்துருச்சா, இங்க உள்ளுக்குள்ள என்ன வேணா பண்ணுங்க, பிளஸ் அடிஷன்லாம். அப்புறம் மாதிரி பிரிண்ட் ஆஃப். இங்க மட்டும் and போட்டுருக்கீங்க, இங்க மட்டும் and போடல, அது சி. பின்னாடி சொல்லி தரேன் அதெல்லாம் எதுக்குன்னு. ஆனா அதாவது எல்லாருமே வந்து 50 வயசுல கத்துப்பாங்க வாழ்க்கையில எப்படி, எதுக்காக வாழ்க்கையில வாழ்ந்தோம், வாழ்க்கைனா என்னன்னு. இப்ப ஆரம்பத்துல என்ன பண்ணுவோம்னா, நம்ம அப்பா அம்மா சொல்றபடி மற்றவங்க சொல்றபடி தான் வாழ்வோம், நம்ம பெரியவங்க சொல்றபடி. அதே மாதிரிதான் இங்கேயும். யார் யாரெல்லாம் இதெல்லாம் குழப்பிக்காத, ஆனா இது முக்கியம். நான் என்ன சொல்றதை பண்ணி காட்டணும். நீங்க இது மட்டும்தான், இதுக்கு இதெல்லாம் ஒரே பண்ணிக்காதீங்க, இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. Yeah, like a postal courier. Don't worry about that. நீ அதான் சொன்னேன், நம்ம தேவையில்லாத வந்து விஷயத்தை குழப்பிட்டு தான் நம்ம குழப்பிக்கிறோம். நான் நிறைய பேர் பார்த்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பீப்புள் வந்து மக்கள் வேலை கிடைக்காத காரணமே டூ டெக்னிக்கல் படிப்பாங்க. எல்லா இடத்தையும் இப்ப பாக்கல, நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல மக்கள் வந்து ஃபங்க்ஷன் பண்றாங்க, இதெல்லாம் யூசிக்கவே மாட்டாங்க. ஓ இதை பண்ணணும்னு சொல்றியா, பண்ற, முடிஞ்சு போச்சு கதை. இதை பண்ணா என்ன வரும், ஐ டிஸ்கஸ் மோர். இதை பத்தி நிறைய, ஏன்னா நீங்க நிறைய மாறிட்டீங்க இந்த லாஸ்ட் ஒரு 40 வருஷம். எலக்ட்ரானிக்ஸ் பயங்கரமா மாறிடுச்சு. நீங்க இப்படி போகணும்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க திருப்பி 100 வருஷம் செலவு பண்ணி ஆகணும். யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வேர் இஸ் டுடே. சொன்ன முதல்ல நல்லா கத்துக்குங்க, நல்ல வேலைக்கு போயிடுங்க, நிறைய பைசா சம்பாதிங்க. உங்களுக்கு சாயந்தரம் டைம் கிடைக்கும் தெரியல, அப்போ உட்காந்து கத்துங்க எல்லாத்தையும். புரியுதுங்களா? புரியாத விஷயங்கள்லாம் நல்லா வாழ்ந்துடுங்க, பணம் வாங்கி ரிட்டையர் ஆயிடுங்க. ரிட்டையர் ஆனப்ப கத்துக்குங்க வாழ்க்கைனா என்னன்னு. அதுதான் லைஃப், அதுதான் வாழ்க்கை. நீங்க எல்லாருமே அப்படிதான். நீங்க எத்தனை லட்சம் பேரை கேளுங்களேன், அதுல வந்து ஒரு 4-5 பேர் தான் சின்ன வயசு, 3/4 பேர் வந்து வாழ்க்கையில. இவர் சொல்றாரு, யாரு? ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் நம்பர் 1 இந்த கம்பெனி. புரியுதா உங்களுக்கு? அவர் கேன்சர் வந்து பர்த்திகா சொன்னாரு, ஓஹோ இப்பதான் வாழ்க்கையே புரிஞ்சுட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் வாழ்க்கையை புரிஞ்சுக்காதே அவர் வந்து ஆப்பிளை கண்டுபிடிச்சு உலகத்துல பெரிய கம்பெனி ஆக்கி ஐபோனை கண்டுபிடிச்சாரு. இல்ல, அது அவர் வார்த்தை. அவர் என்னமோ நினைச்சிருந்தாரு வாழ்க்கைனா, பின்னாடி தான் தெரியுது வாழ்க்கைனா என்னமோன்னு. ஆனா அவர் நினைக்கலாம் உங்களுக்கு ஐபோனே வந்திருக்காது, இல்லைங்களா? அதுதான் ட்ரிக். டோன்ட் வரி அபவுட் தட். நீங்க லைஃப்ல அப்படிலாம் ரொம்பலாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா லைஃப்ல கிடையாது. ஜஸ்ட் ரன் அவே. டோன்ட் வரி அபவுட் திஸ் திங்ஸ். இது தானா உங்களுக்கு புரியும். இது நீங்க பண்றச்சு ஆட்டோமேட்டிக்கா இது புரியும். ஆனா இது புரிஞ்சாதான் இதை கைய வைப்பீங்கன்னா கடைசி உங்களால் ப்ரோக்ராமிங் கத்துக்கவே முடியாது. நீங்க கடைசி ப்ரோக்ராமிங் உள்ளே போக முடியாது. இதுக்கெல்லாம் பேருங்க ஒரே ஒரு வார்த்தை தாங்க, இதுக்கெல்லாம் ஃப்ரேம் ஒர்க்னு பேரு. இதுக்கெல்லாம் பேரு ஃப்ரேம் ஒர்க். ஏன் தட்டு ரவுண்டா தான் இருக்கு, ஏன் முக்கோணத்துல இல்ல? கேட்டு பாருங்க. வீட்டுல சாப்பிட தட்டு எல்லா வீட்லயும் ரவுண்டா தான் தட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு ஏன் வந்து யாருமே முக்கோணத்துல வச்சுக்கல பாருங்க, இல்லைங்களா? அதேதான், அதே மாதிரிதான் ஒவ்வொருத்துக்கும் காரணங்கள் ரொம்ப ஜாஸ்திங்க. நீங்க அதெல்லாம் யோசிச்சீங்கன்னா லைஃப்ல வாழவே முடியாது. யூ வில் லேர்ன் இட் ஆட்டோமேட்டிக்கலி. நீங்க கொஞ்ச நாள் ஆச்சே தெரியும் உங்களுக்கு, ஓ சர்க்கிள் தான் வந்து ஏரியா நிறைய கிடைக்குது, ட்ரையாங்கிள் கிடைக்க மாட்டேங்குது, உங்களுக்கு புரியும். ஆனா நீங்க இப்படி சொல்லக்கூடாது, எனக்கு இது புரிஞ்சாதான் நான் வாழ்க்கையை வாழ்வேன்னு சொல்லக்கூடாது. தட் இஸ் நாட் த ரைட் வே. சரிங்களா? வணக்கம். நான் சி ப்ரோக்ராமிங் அனுப்புறேன் உங்களுக்கு.
இது இது அனுப்புறேன். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ப்ரோக்ராம். இப்ப நிறைய பேர் ப்ரோக்ராம் பண்ணிருப்பீங்க, மறந்துடுங்க. மத்தவங்க சொல்றேன், புதுசா வந்தவங்க அந்த ப்ரோக்ராம் அனுப்புங்க. then I'll send you the next set. பட் ஸ்டார்ட் சால்விங். யோசிச்சு பார்த்து சால்வ் பண்ணுங்க, சரிங்களா? நீங்க பேப்பர்ல எழுதி போட்டோ எடுத்து அனுப்பிச்சா கூட போதும். நீங்க கோட் பிளாக் தான் பண்ணணும் கட்டாயம் கிடையாது. பேப்பர்ல எழுதி பண்ணா கூட போதும் எனக்கு, சரிங்களா? Thank you and have a nice day. Okay, so we'll meet on next Tuesday. Okay. Okay. Yeah, code block is an open source, free. It is free. You can just go to the code blocks and get download. I'll show you the thing here. நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணி காட்டுறேன். See here. Code blocks. Code blocks for Windows. பாருங்க. Code blocks. இந்த விண்டோஸ் மட்டும் எடுத்து டவுன்லோட் பண்ணீங்க, முடிஞ்சு போச்சு கதை. ஆமாங்க, நீங்க சொல்ல கரெக்ட். இவ்வளவு அழகான விஷயம் முன்னாடி போட தெரியும்னு நினைக்கிறேன். See, if you say the code blocks, that you could say that it's a free. See that first எடுத்து தான் போட்டிருக்காங்க. It's a free C++ and Photon IDE. It's a free. Don't worry. Okay, then I think we have a lot of time. We'll able to close it. Let me stop the recording.